அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த கதை தான் இந்த கதை வந்துரும். அப்ப ரொம்ப சிம்பிள். அமிர்தமாவே இருந்தாலும் அளவோட இருக்கும் போது அதனோட மதிப்பு மரியாதை இருக்கும். அளவுக்கு மீறி ரொம்ப பாசம் காமிக்கும் போது அந்த பார்ட்னர் நம்மள புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், கடைசியா மீன ராசிக்கார ஆண்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவா மீனம் அப்படின்னாலே கால புருஷனுக்கு 12ஆம் பாவம், ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்றது சொல்றது உண்டு. நான் நிறைய மீனம் சொல்லுவாங்க, என்னத்த அதிர்ஷ்டம் என்னத்த கண்டோம் இல்ல. இல்லம்மா, மீனம் வந்து பாருங்க எப்பயுமே லைஃப்ல 2 பார்ட், முற்பகுதி பிற்பகுதி. அட் த ஏஜ் ஆஃப் 30, அதாவது பிஃபோர் 30 ஆஃப்டர் 30 அப்படின்னு வச்சா, ஒண்ணு முற்பகுதியில ரொம்ப வசதி வாய்ப்பா இருப்பாங்க, இல்ல பிற்பகுதியில ரொம்ப வசதி வாய்ப்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கும். பொதுவாவே ஒரு குடும்பத்துல மீனராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த க்ஷணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். அந்த அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின் போது இந்த குழந்தை பிறந்த உடனே எங்க அப்பா பங்களா வாங்கிட்டாரு அப்படி கிடையாதுமா. அந்த குழந்தை பிறந்த நிலையில இருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு மீனராசி ஆண் குழந்தை ஒரு வீட்டுல பிறக்குது அப்படின்னா அவங்க அப்பா விட கண்டிப்பா அந்த குழந்தை பெரிய ஆளாகும். இது எந்த விதத்திலயும் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா பெரிய ஆளாகும். ஏதோ ஒரு விதத்துல அவங்க அப்பாவோட பெரிய ஆளா இருக்கும். அவங்க அப்பா படிக்கவே படிக்காத இருக்கும், இந்த குழந்தை படிச்சிடும் பெரிய வேலைக்கு போகும். ஆமா, நல்ல வேலைக்கு போவோம். அவங்க குடும்பத்துல படிப்பே இருந்திருக்காது, வேலையே இருந்திருக்காது, இவரு ஒரு கௌரவமான வேலை செய்வார். இது எப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அப்பாவோட பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்றது நிதர்சனம் உண்மையுமா. அவங்க அப்பாவே பெரிய ஆள்னா அதை விட பெரிய ஆளா இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 சிம்பிள், அதாவது 2 மீன்கள் தலைக்கீழ எப்படி கொடுத்திருப்பாங்க பாத்துருக்கீங்களா? வால் பக்கம் தலை பக்கம் ஒண்ணு. அந்த மாதிரி ஒண்ணு இப்படி தலையை பார்த்த மாதிரி வாழை பார்த்த மாதிரி 2 இருக்கும் பாத்தீங்களா? இந்த மீனே வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் லக்கி. புரியுதுங்களா? கடல்ல இருந்து வரக்கூடிய அத்துணையும் லக்கி அப்படின் போது மீனும் லக்கி தான். இப்ப அந்த மீன் அப்படின்றதே ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதுமா. அதுலயும் மீனத்துல ரேவதி நட்சத்திரம் வந்து பாருங்க, நிறைய இந்த புதையெல்லாம் எடுக்கிறது, நிறைய ஆஸ்பிஷியஸ் திங்குக்குலாம் அந்த ரேவதி நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆஸ்பிஷியஸான ஸ்டார் சொல்லலாம். இப்படிப்பட்ட ராசியில பிறக்கிறதே ஒரு வரம் அப்படிங்களா. அதுக்கும் மேல இது குருனோட ராசிமா. இன்பில்டாவே எனக்கு நிறைய நல்ல குணம் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நான் யோசிப்பேன். நல்ல டூர் போகணும், டிராவல் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும். மத்தவங்களை அடிச்சு வாழணும்னு ஆசைப்படவே மாட்டேன். நான் சந்தோஷமா இருப்பேன். என்னோட சந்தோஷத்துக்காக மத்தவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கவே மாட்டேன். இவ்வளவு நல்ல குணம் இருக்கிறது மீனம். இப்படிப்பட்ட மீன ராசி என்பர்கள் லவ் பண்ணுவாங்களா? தாராளமா லவ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே, பொண்ணு அழகா இருந்தா பிடிக்கும், பொண்ணுக்கு நல்ல குணம் இருக்கு அப்படின்னா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அட்ராக்ட் ஆவறது எதுல அப்படின்னா பொண்ணுக்கு இருக்க நல்ல குணம். இந்த நல்ல குணங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணு பெருசா வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. சுக்கிரன் உச்சம் அடையுதுன்றதுனால கம்ஃபர்ட்டா இருக்கணும், இவங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அளவான அழகு இருந்தா கூட போதும், நிறைய நல்ல குணம் இருக்காது. அதுதான் வந்து என்னோட மெயின். சில பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா, காலைல எந்திரிச்ச உடனே, இப்ப ஒரு தெருவுல இவங்க புதுசா கொடுத்துன்னு போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல அந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலைல எந்திரிக்கும், கோலம் போடும், பெருக்கும், ரொம்ப பொறுப்பா நிறைய வேலைகள்லாம் செய்யும், துணி காய வச்சு போடும். மாடியில வந்து இந்த பையன் பல் தேய்க்கும் போதே அந்த பொண்ணு துணி காய வைக்கும். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா தலை குளிச்சுட்டு இருக்கும், விபூதி வச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். பொறுப்பான பொண்ணா இருக்கு. அதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் ஆகும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு அழகாவும் இருக்கு, குடும்ப பாங்காவும் இருக்கு, நல்ல பொறுப்பா எல்லா வேலையும் செய்யுது. அதை விட என்ன வேணும்? இந்த மாதிரி நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மீனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொண்ணை வந்து நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த பொண்ணு ஜஸ்ட் லவ்வர்னு நினைக்க மாட்டாங்க, ஷீ இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எடுத்துப்பாங்க. தனுஷும் அப்படிதான் நினைக்கும், மீனமும் அப்படிதான் நினைக்கும். நீங்க என்னோட பொறுப்பு, உங்களை வந்து பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நமக்கு ஒரு குழந்தை எப்படி பாத்துப்போம் அந்த மாதிரி பாத்துப்பாங்க லவ்வர் அப்படின்லாம். அதே மாதிரி பாருங்க, ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துல செத்து போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணுவோம். ஒரு கேன்சர் பேஷண்ட் இன்னும் ஒரு வாரத்துல செத்துருவாருன்னு போது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பொண்ணுக்கு என்னென்னலாம் ஆசையோ அத்தனையும் செய்வாங்க. ஒரு வாரத்துல செத்து போயிடுதுன்னா எவ்வளவு செய்வாங்க, அந்த மாதிரி அத்தனையும் செய்வாங்க. பொண்ணுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கூட்டின்னு போறது, பாத்துக்கிறது, பத்திரமா வச்சுக்கிறதெல்லாம் செய்யறதுன்னு எல்லாமே செய்வாங்க. அந்த அளவுக்கு பாசம் காமிப்பாங்க மீனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது லவ்வுக்கு மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு நட்பு, மீனராசி பையனோட நட்பு கிடைச்சா விட்டுறவே கூடாது. ஏன்னா எல்லா விதத்திலயும் அந்த பையன் சப்போர்ட்டிவா இருப்பான். நடுராத்திரி 12 மணிக்கு எனக்கு பிரச்சனைடா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அவன் ஃப்ரெண்டு சொல்லிச்சுன்னா அந்த நேரம் போய் நிப்பான். அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை இவனுக்கு வருதுன்னா கூட கவலைப்பட மாட்டான். அந்த அளவுக்கு ஜெனியூன் கேரக்டர்ஸ்மா.
கண்டிப்பா மேம். இப்ப இந்த மீன ராசி ஆண்களுக்கு செட் ஆகாத பெண் ராசிகள்னா என்னென்ன மேம்? துலாம் ஒத்து வராதுமா. ஏன்னா மீன ராசினோட ராசியாதிபன் வந்து குரு பகவான். சுக்கிரன் உச்சமடைஞ்சாலும் சுக்கிரனோட ராசியான துலாம் ஒத்து வர்றது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மம் ஒத்து வருது. இவங்களுக்கு யாரும் இவங்களை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணக்கூடாது, கச்ச 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 கச்சன்னு பேசக்கூடாது, ஓவர் ரூல்ஸ் பேசக்கூடாது, இதெல்லாம் பிடிக்காது. ஆக இந்த ரெண்டு ராசியும் பெருமளவு ஒத்து வர்றது இல்ல அப்படின்னு சொல்லாம. மீனராசி ஆண்களுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் இது இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க மேம்? ஒவ்வொரு நம்ம பேம்பர் பண்றதும் நிறைய நேரத்துல நெகட்டிவா போதுமா, எனக்கு உன் மேல ரொம்ப அக்கறை, ரொம்ப பாசம், அதுவும் மத்தவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அளவா இருந்தா நல்லது, அளவை மிஞ்சினா அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த கதை தான் இந்த கதை வந்துரும். அப்ப ரொம்ப சிம்பிள். அமிர்தமாவே இருந்தாலும் அளவோட இருக்கும் போது அதனோட மதிப்பு மரியாதை இருக்கும். அளவுக்கு மீறி ரொம்ப பாசம் காமிக்கும் போது அந்த பார்ட்னர் நம்மள புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப லிமிட்டா நீங்க பாசம் காமிக்கிறது நல்லது. கண்டிப்பா மேம். பொதுவாவே எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, எப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்றது அப்படின்னுதான். ஆனா இது பசங்களுக்கு தான் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த பொண்ணுங்க நிறைய மூட் ஸ்விங்ஸ்ல பாடாப்படுத்துறாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பாடாப்படுத்துறாங்க. முடியலங்க, நாங்க எப்படிதாங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க மேம், எப்படி மெயின்டைன் பண்றது? பொதுவா ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், லிவ்ன்னு, இந்த ஸ்லீப் ஓவர் இதெல்லாம் எங்களுக்கு வந்து புதுசு இல்லைங்கம்மா. இப்ப இப்ப நான் வந்து டிகிரி முடிச்சே வந்து 17 இயர்ஸ் ஆகுது. 2010 டிகிரி முடிச்சோம். அப்ப எங்க காலகட்டத்திலயும் இருந்துச்சுமா அதெல்லாம். இப்ப ரொம்ப ஜாஸ்தி பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப நாங்களே வந்து ஜோதிடம் பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகும், புதுசா ரிலேஷன்ஷிப் வரும், இப்படி எல்லாம் பேசுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அப்படின்னா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படின்றது அந்த காலத்திலயே இருந்துச்சு, ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. ரொம்ப அங்கங்க அத்தி பூத்தா போட அப்படின்னு சொல்லி அதுவும் கேட்க முடியாது, பேச மாட்டாங்க. இப்ப ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா. திருமண பந்தம் அப்படின்றதுல இணையத்துக்குள்ள எங்க பிள்ளை பயப்படுது, எங்க பையன் பயப்படுறான், ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாலும் அவங்க வந்து வேணான்றாங்க. இந்த பையனும் பயப்படுறான், அந்த பொண்ணும் பயப்படுறாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப திருமண பந்தத்துக்குள்ள இணையறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேருக்கு கவலையா இருக்கு. ஆமா, பயப்படுறாங்க. எனக்கு பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நம்மளுக்கு வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள்மா, வெறும் சக்கரை பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? நம்ம ஒரு நாள் புளி சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடுவோம், ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுவோம். இதே மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு இருந்தா நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஊடல்கள் கூடல்கள் இதெல்லாம் இருக்கதான் வேணும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வார்த்தையை விட லவ், உண்மையான அன்பு, அதுக்கு மேல திருமணம் அப்படின்ற பந்தத்துல இணையணும். அப்ப அந்த உண்மையான காதல் அதெல்லாம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் எங்கேயோ இருக்குமா, இருக்கு. அது உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு போது நிறைய இந்த காலகட்டத்துல நான் பாக்குறதுமா, ஆம்பளை பசங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் லவ் பண்றாங்க நிறைய பேர். அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கே நம்ம சொல்லலாம். அதுக்கும் மேல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணும், உங்களோட லவ்வ கண்டினியூ பண்ணும். நீங்க பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்க வந்து ராசி, கோலம், கோத்திரம் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ண முடியாது, நியாயமானதான். சில குணாதிசயங்கள் நம்ம அப்சர்வ் பண்றோம்லமா. ஒரு குண்டா சாதம் வைக்கிறோம், எல்லா சாதத்தையும் எடுத்து எடுத்து வெந்துருச்சான்னு பாக்குறோமா? சில விஷயங்கள் சும்மா ஒரு 2 பருக்கு எடுத்து வெந்துருச்சுன்னா நம்ம வந்து வடிச்சிடுறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு பாக்குறீங்க, அந்த பொண்ணு கிட்ட சில குணங்கள், ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க மனசுக்கு ரொம்ப பிரியமான குணங்கள் இருக்கு, பிடித்த குணங்கள் இருக்கு அப்படின்னா மீதியெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டா ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகும், லைஃபும் மெயின்டைன் ஆகும், லவ்வும் மெயின்டைன் ஆகும், திருமண உறவு அப்படின்றதும் மெயின்டைன் ஆகும். சிலர் இருப்பாங்க, எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் நான் கூணு வளையிற அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைஞ்சு போச்சுங்க, ஆனாலும் என்னோட லைஃப் பார்ட்னர், என் மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட லவ்வர் என்ன பண்றாங்க அப்படின்னா தலை மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்னர்ஸ் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், தூக்கி எறிஞ்சிடுங்க. குனிய குனிய கொட்டிட்டே இருக்காங்க. சிலர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்ம குறையாதாம இருக்கும். அந்த மாதிரி உறவு முறைகள்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வாழ்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த மாதிரி உறவு முறையில இருக்கவங்க எத்தனையோ பேர் நான் பாத்திருக்கேமா. அப்ப ஆரம்பத்திலேயே தூக்கி எறியுங்க. இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நல்லா இருந்தாலும் நம்மளை பத்தி கேவலமா பேசும், கெட்டு போனாலும் கேவலமா பேசும், எப்படினாலும் கேவலமா பேச போகுது. அதை பத்தி என்ன பேசிட்டு போட்டோம், வெறும் வாய்க்கு அவிழ்மா, அவ்வளவுதான். எப்படினாலும் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ உங்களை 4 பேர் நல்லவங்க, 2 பேர் இந்த பொண்ணு ரொம்ப திமிரு, அந்த பொண்ணு ரொம்ப ரூடு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லதான் போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். சொல்றவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நீங்க நல்லவங்களா இருக்கீங்களா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ரொம்ப டாக்ஸிக் இருந்தா தூக்கி எறிஞ்சிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். 12 ராசிக்கார ஆண்களுக்குமே அவங்களோட காதல் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்.
சில விஷயங்கள் மாத்திக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போங்க, மத்தபடி நீங்க நார்மலா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.